इदं सुरूपं तथा वा कलत्रं यशश्चारुचित्र धनं मेरुतुल्यम् मनश्चेन लग्नं गुरोरङ्घ्रिपद्मे ततः किं ततः किं ततः किं ततः किम्. श्री गुरुभ्यो नमः. श्रुति सूक्ति माला 7வது ஸ்லோகம் பார்த்துருக்கோம். இந்த ஸ்லோகத்தை மறுபடியும் வாசிக்கிறேன். நானீஸ்வரம் பவித்துமர்ஹதி விஸ்வமேதத் பஹ்வீஸ்வரஞ்ச நிதராம் அயதா பிரமாணம் தல்லோக விதிதேஸ்வர வர்ஜனேன கோயம் சமः கதிச்சித் ஈஸ்வரம் அந்யமாஹுஹு. ஸ்லோகார்த்தம் நான் அநேகமா சொல்லிட்டேன், இன்னொரு ஞாபகப்படுத்துக்கு சொல்றேன். இந்த பிரபஞ்சம் ஈஸ்வரன் இல்லாத இருக்க முடியாது. நானீஸ்வர் இதம் ஏதத் விஸ்வம் அனீஸ்வரம் பவித்தும் ந அர்ஹதி. ஈஸ்வரன் இல்லாமல் இந்த பிரபஞ்சம் இருப்பது சாத்தியமில்லை, அந்த மாதிரி ஆக முடியாது. அதே சமயத்துல பல ஈஸ்வரன்களை கொண்டதாகவும் இருக்க முடியாது. பஹ்வீஸ்வரஞ்ச நிதராம், இந்த விஸ்வமானது பஹ்வீஸ்வரம் ந பவித்தும் அர்ஹதி. நிதராம் ந பவித்தும் அர்ஹதி, சுத்தமா ஆக முடியாது. பல ஈஸ்வரர்கள் இருந்தா அந்த ஈஸ்வரர்களுக்கு பின்னமான அபிப்பிராயங்கள் வரும், ஒரே மாதிரி அபிப்பிராயம் இருக்க முடியாது. அப்படி இருக்கும்போது ஆளுக்கு ஒரு பக்கம் இருக்கும்போது எந்த காரியமும் நடக்காத போயிடும். அதனால அது நிதராம், நடக்கவே நடக்காத விஷயம் அப்படின்னு சொல்லிட்டார். அதுக்கப்புறம் அயதா பிரமாணம் அப்படின்னு வந்தது. அயதா பிரமாணம்ங்கிறதுக்கு எப்படி அர்த்தம் பண்ணியிருக்காருன்னா, பிரமாணம் அனதிக்கிரமிய வர்த்ததே இது யதா பிரமாணம், ந யதா பிரமாணம் அயதா பிரமாணம் தன் அபவதி. அதாவது பிரமாணம் நமக்கு எப்படி சொல்லி கொடுக்கறதோ அதை அனுசரிச்சு ஒரு விஷயம் சொன்னோம்னா அது யதா பிரமாணம்னு சொல்லலாம். அதை அனுசரிக்காமலே சொன்னோமானால் அதுதான் அயதா பிரமாணம் அப்படிங்கிறது. இப்போ நானா ஈஸ்வரன்கள், பல ஈஸ்வரன்கள் ஒரு ஜெகத்துக்கு இருக்கிறதாக நம்ம சொன்னோமானால் அது யதா பிரமாணம் இல்லை, அயதா பிரமாணம். இது பிரமாணத்தை அனுசரிச்சு சொல்ல முடியாது. பல ஈஸ்வரன்கள் ஜெகத்தை உண்டு பண்ணிதாங்கிறது எந்த பிரமாணமும் நமக்கு சொல்லிக் கொடுக்குது. அப்படி இருக்கும்போது அந்த ஈஸ்வரன் யாரு அப்படின்னு சொன்னால், லோகத்துல சர்வ லோகங்களுக்கும் பிரசித்தமா இருக்கக்கூடிய ஈஸ்வரன் தான் அந்த ஈஸ்வரன். அப்போ லோகம் அப்படிங்கிறது யார ஈஸ்வரன் சொல்றது? ஏற்கனவே சொன்ன விதத்திலே சிவனை தான் ஈஸ்வரனாக சொல்றது. எல்லா லோகமும் லோகத்துல ஈஸ்வரகாங்கிற சப்தத்தினாலே இவர் தான் அறியப்படுகிறார். அவரை விட்டுட்டு சில பேர் வேறு ஈஸ்வரனை சொல்றாளே, அது அவளுடைய பிரமம். உரயம் சமஹா கதிச்சித்து ஈஸ்வரம் அந்யமாகுகு, வேற விதமான ஈஸ்வரனை சில பேர் சொல்லுகிறார்கள், அது அவளுடைய பிரமம் அப்படிங்கறது இந்த ஸ்லோகத்துல சொல்லியிருக்காரு. இந்த இடத்துல நம்ம வியாக்கியானத்துல என்ன படிக்கலாம் அப்படின்னு நான் சொன்னேன் அப்படின்னு கேட்டா, இந்த தார்க்கிகால் ஈஸ்வரானுமானம்னு சொல்லுவாங்க. தார்க்கிகால் ஈஸ்வரனை ஒத்துப்பா, ஆனா ஈஸ்வரன் இருக்காங்கிறதுக்கு பிரமாணம் என்ன அப்படின்னு கேட்டா ஸ்ருதி பிரமாணம்னு அவளால சொல்ல முடியாது. ஸ்ருதிய பிரமாணமாக அவ காண்பிக்க முடியாது. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டா, ஸ்ருதியே ஈஸ்வரன் சொன்னதுதான். ஈஸ்வரன் சொன்னதுனாலதான் ஸ்ருதி பிரமாணம்னு ஏற்றுக்கப்படணும் அப்படின்னு அவளுடைய கட்சி. அபௌருஷேய வேதவாதிகள் அவ கிடையாது. அப்படி இருக்கிறச்ச ஈஸ்வரன் அப்படின்னு ஒண்ணு சித்தம் ஆனாத்தான் அவன் சொன்னதுனாலே அந்த ஸ்ருதியை நாம பிரமாணமாக எடுத்துக்க முடியும். ஈஸ்வரனே சித்தம் ஆகாத பட்சத்துல அதுக்கு ஸ்ருதி பிராமாண்யம் சித்தம் ஆகாது. அப்படி பிராமாண்யம் சித்தமாகாத ஸ்ருதிய ஈஸ்வரன் இருக்காருங்கிறதுக்கு பிரமாணமாக காண்பிக்கிறது சரியாகாது. அப்படிங்கறதுனால தார்க்கிகால என்ன பண்ணானா, ஈஸ்வரன் இருக்காங்கிறதுக்கு பிரமாணமாக அனுமானத்தை எடுத்துட்டார். அனுமான பிரமாணத்தினாலே முதல்ல ஈஸ்வரனை சித்தம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த
ஈஸ்வரனை சாதிக்கிறதுக்கு ஸ்ருதியும் நமக்கு சகாயமாக இருக்கு அப்படின்னு காண்பிக்கிறா அவ தார்க்கிகள். இப்ப அவ சொல்லக்கூடிய அனுமானம் என்னது அப்படின்னு கேட்டா, க்ஷித்யங்குராதிகம் சகர்த்திருக்கம் காரியத்வாத் கடவத்து அப்படின்னு சிவா இன்னும் பல விதமான அனுமானங்கள் உண்டு. இதுல ஒன்ன காண்பிக்கிறார். நானும் க்ஷித்யாதேஹே ஏககர்த்திருக்கத்வ சித்திஹி குதஹ ஏககர்த்திருக்கத்வேன வியாப்த்யபாவாத் லாഘவேன தஸ்ய அப்பிரமாணத்வாத் சகர்த்திருக்கமானாதேவ லாഘவஹேதுதா தத்சித்திரிதி சேர்னா. இந்த வாக்கியங்கள்ல கொஞ்சம் சிரமம் இருக்கு, நாம திருத்தி படிக்க வேண்டியிருக்கு. ஏதத் விஸ்வம் அநேக கர்த்திருக்கத்வே பிரமாணசூன்யம்னு இருக்கு. அநேக கர்த்திருக்கத்துவம் சொல்றதுக்கு பிரமாணம் இல்லாதது அப்படின்னா, நனு க்ஷித்யாதேஹே இந்த இடத்துல நனுங்கிறது நனுன்னு இருக்கப்படாது, நத்துன்னு இருக்கணும். சித்தாதிதி பத்திரிகையில போடாட்டாலும் நசு இருந்தா தான் முடியும். ஏன்னா நனு அப்படிங்கிறது வந்ததுன்னா மேல் கொண்டு அது நிஷேதம் பண்ணது வரணும். அல்லது இப்படி வச்சுக்கலாம், அங்கங்க வெட்டி விட்டுக்கணும் வாக்கியத்தை. நனு க்ஷித்யா அதேஹே ஏக கர்த்திருக்கத்வ சித்திஹி அப்படின்னு சொல்லணும். வாக்கியம் சரியா இல்ல. நது க்ஷித்யாதேர் ஏக கர்த்திருக்கத்வ சித்திஹி அப்படிங்கிற போட்டா சரியா இருக்கும். தார்க்கிகால் சொல்லத்தை கண்டனம் பண்ணக்கூடிய பாகம் இது. க்ஷித்யாதேஹே ஏக கர்த்திருக்கத்துவம் அனுமானத்தினால சித்திக்காது. ஏன் அப்படின்னு கேட்டா, ஏக கர்த்திருக்கத்வேன வியாப்த்யபாவாத் லாഘவேன சித்தியதி அப்படின்னு சொன்னா தஸ்ய அப்பிரமாண லாഘவே நேதி சேத் தஸ்ய அப்பிரமாணத்வாத் அந்த மாதிரி வரணும். இதுக்கு அர்த்தம் சொல்றேன். என்ன சொல்றா, நம்ம லோகத்துல பார்க்கக்கூடிய எந்த வஸ்துவா இருந்தாலும், கட்டம் பட்டம் எந்த வஸ்துவை பார்த்தாலும் அந்த வஸ்து உண்டான வஸ்துவா தான் இருக்கணும், யாரோ பண்ணி இருக்கிற வஸ்துவா இருக்கும். அப்போ அதுல சகர்த்திருக்கத்துவம் அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். ஒருத்தர் அந்த நிர்மாணம் பண்ணக்கூடியவர் இருப்பார், ஒருத்தரோ அநேக பேரோ யாரோ இருப்பார். அப்போ கடத்தை பார்க்கும்போது ஒரு குயவன் அவன் அந்த கடத்தை நிர்மாணம் பண்றாங்கிறது நமக்கு தெரியும். அதற்கு நம்ம திருஷ்டாந்தமா வச்சுப்போம். கடம் தானா உண்டாகிறதுலே எப்படி அது ஒரு கர்த்தாவோட கூடினதாக இருக்கோ, கர்த்தாவால செய்யப்பட்டதாக இருக்கோ, அதுக்கு ஹேத்து காரியத்வாத், அது உற்பத்தியாக கூடிய வஸ்து தான் காரியம்னு சொல்லப்படுறது. எதுக்கு உற்பத்தி உண்டோ அதுக்கு ஒரு கர்த்தா உண்டு அப்படின்னு லோகத்துல வியாப்தியை கிரகிக்கிறோம். பிரபஞ்சம் நமக்கு தெரியாம எத்தனையோ விஷயங்கள் எல்லாம் உற்பத்தி ஆகிறதுங்கிறத நாம பார்க்கிறோம், சிலத்தை கேட்டு தெரிஞ்சுக்கிறோம், அனுமானத்தால தெரிஞ்சுக்கிறோம். அப்படி இருக்கும்போது அதுக்கும் ஒரு கர்த்தா இருக்க வேண்டும். அந்த கர்த்தாவை தான் ஈஸ்வரம் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னு அனுமானம் பண்றா தார்க்கிகால். இப்ப அனுமானம் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னு கேட்டா, நீ இந்த அனுமானத்தினால கர்த்தா இருக்கான்னு வேணும்னா சொல்லலாமே தவிர, அந்த கர்த்தாவானவன் சர்வஜனான ஈஸ்வரன் அப்படிங்கறத நீ எப்படி சாதிக்க முடியும் அப்படின்னு இவா அந்த தார்க்கிகனை பார்த்து கேட்பா. யாரு? வேதாந்திகள். அப்போ தார்க்கிகால் என்ன சொல்லுவா, இந்த மாதிரி கர்த்தா இருக்கான் அப்படிங்கறது ஒண்ணு சித்தம் ஆயிடுச்சுன்னு சொன்னா, அதாவது இந்த நம்ம லோகத்துல பூமியை பார்க்கிறோம், மலையை பார்க்கிறோம், விருட்சத்தை பார்க்கிறோம், இதெல்லாம் பார்க்கிறோம். இதெல்லாம் யாரோ ஒரு கர்த்தாவால சிருஷ்டி செய்யப்பட்டது அப்படின்னு நம்ம அனுமானம் பண்றோம். அப்ப அந்த கர்த்தா யாரா இருக்கணும் அப்படின்னு கேட்டால், அந்த கர்த்தா ஒருத்தனாகவும் சர்வஜானவானாகவும் சர்வசக்தி உள்ளவனாகவும் இருக்கான் அப்படிங்கறத அனுமானத்தால சாதிச்சுட்டா அந்த கர்த்தா தான் ஈஸ்வரன் அப்படிங்கிறது சித்தமாயிடும். இது அனுமானத்தால சித்தமாகும்னு அவன் சொல்லுவான். அதை இவர் என்ன சொல்றார், இந்த அனுமானத்தை வச்சுண்டு ஏக கர்த்திருக்கத்துவம் சித்திக்காது. கர்த்தா சித்திக்கலாம், கர்த்தா உண்டுன்னு சொல்லத்த நான் இல்லைன்னு சொல்லல, ஆனா ஒரே கர்த்தான்னு சொல்றதுக்கு இல்லை. ஏன்? ஏக கர்த்திருக்கத்வேன வியாப்த்யபாவாத். பெரிய காரியங்கள் பல பேர் சேர்ந்து பண்றான்னு தான் பாக்குறோம். ஒரு வீடு கட்டணும்னு சொன்னா ஒத்தையா ஒருத்தன் இருந்து பண்றது இல்லை, அந்த காரியத்துக்கு தகுந்தா போல அத்தனை பேர் அதுல ஈடுபடுறா.
அத்தனை பேருமா சேர்ந்து அந்த காரியத்தை செய்யறாங்கிறத நாம பாக்குறோம். அப்ப என்னாச்சு, பெரிய காரியமா இருந்தால் அந்த காரியத்தை பல பேர் சேர்ந்து பண்றதுனாலே அநேக கருத்திருக்கமாக அது இருக்கும். அந்த அநேக கருத்திருக்கத்துல பார்த்தா யாருமே சர்வஜனா இருக்க மாட்டாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயத்துல தெரிஞ்சவாளா இருப்பான். அத்தனை பேரும் சேர்ந்து அந்த ஒரு பெரிய காரியத்தை சாதிச்சுடுவார். இப்ப அந்த விதத்துல பாக்குறதே இந்த கிருத்தியாதிகள் எவ்வளவு பெரிய காரியம், இவ்வளவு பெரிய பூமண்டலத்தை சிருஷ்டி பண்றது, அதுல இவ்வளவு பெரிய பருவத்தை சிருஷ்டி பண்றது, நதியை சிருஷ்டி பண்றது, சமுத்திரத்தை சிருஷ்டி பண்றதுன்னு சொன்னா இதெல்லாம் ஒருத்தர் பண்ணி இருக்க முடியாது. ஒருத்தனால செய்யற காரியம் இல்லை. இது பல பேர் சேர்ந்து பண்ணிருக்கதாகத்தான் அனுமானத்தினால நம்ம ஊகிக்க முடியும். அனுமானத்தை வச்சுட்டு ஈஸ்வரத்தை சாதிச்சு விடுறேன் அப்படின்னு சொன்னால் இந்த அனுமானத்தை வச்சுட்டு என்ன பண்ணலாம்னு கேட்டா, இப்பேற்பட்ட பெரிய விஷயங்கள்லாம் லோகத்துல பார்க்கப்படுறது, நதி, சமுத்திரம், பர்வத்தம், பூமி எல்லாம் இதெல்லாம் பல பேர் சேர்ந்து பண்ணினதாக இருக்கணும் அப்படின்னு தான் தெரியும். அப்ப ஈஸ்வரன் சித்திக்காது, ஈஸ்வரன் ஒருத்தராக இருக்கணும். அப்ப ஏக கர்த்திருக்கத்துவம் சித்திக்க முடியாது. ஏன்னா வியாப்தி அபாவாத், காரியம் தத் ஏக கர்த்திருக்கம்னு வியாப்தி இல்லை. பல காரியங்கள் பல பேர் சேர்ந்து பகு கர்த்திருக்கமாகவும் இருக்கு அப்படிங்கிறத பாக்கிறோம். அதனால பூபூதராதிகள்லாம் ஒரே ஈஸ்வரனால செய்யப்பட்டதுன்னு அனுமானம் பண்றதுக்கு வியாப்தி கிடையாது. அப்ப சொன்னா அது சரி, வியாப்தி கிடையாதுன்னு நானும் ஒத்துக்கிறேன். இது தார்க்கிகம் சொல்லுவான். வியாப்தி இல்லாட்டாலும் நான் சித்திக்கும் போது அந்த அனுமானம் பண்ணும் போது லாகவ தர்க்கத்தை வச்சுட்டு ஒருத்தன் அந்த கர்த்தான்னு சொன்னா நீ என்ன பண்ணுவேன், அதனாலே லாகவத்தானே சில விஷயங்கள் சித்தமாகுமா. அதை எப்படி சொல்றான்னு சொன்னா, அனுமானத்தால சித்திக்கும் போது அது பல பேர் அது கர்த்தாவா இருந்திருக்காளா, ஒருத்தருக்கு கர்த்தாவா இருந்திருக்காளாங்கிறது இதுவரை தெரியாது. கர்த்தா இருக்காங்கிறத மாத்திரம் அனுமானத்தாலே நம்ம ஊகிக்கிறோம். அது ஒத்தனா அநேகம் பேரா அப்படின்னு சொல்லும் போது அநேகம் பேர்னு சொல்றதுக்கு நமக்கு வேற ஒரு பிரமாணம் இல்லை. ஒருத்தனே பண்ணியிருந்தானே ஆனால் அவன் லாகவம், கல்பனையில லாகவம். அதனால கல்பனா லாகவத்தை கொண்டு லாகவ தர்க்கத்தை வச்சுண்டு அனுமானத்தால சித்திக்கக்கூடிய அந்த கர்த்தா ஏகனாகவும் ஒருத்தனாகவும், அதே மாதிரி நித்திய ஞான இச்சா கிருதி உள்ளவனாகவும் சித்திக்கிறான். இது லாகவ தர்க்கத்தினால அப்படி சித்திக்கும் அப்படின்னு தார்க்கிகால் சொல்லுவார். அதை இவர் கண்டிக்கிறார். லாகவேன இதினா குதஹ ந லாகவம் ந பிரயோஜகம் அஸ்ய அப்பிரமாணத்வாத். பிரமாணத்தால சொன்ன விஷயம் தான்ப்பா ஏத்துக்க முடியும். இந்த லாகவம்னு ஒரு பிரமாணம் கிடையாது, இது ஒரு தர்க்கம்னு சொல்ற. லாகவ தர்க்கம் அனுமான பிரமாணத்துக்கு உபயோகப்படும் அப்படின்னு சொல்ற. ஆனா இந்த அனுமான பிரமாணம் பகு கர்த்தாவை சாதிக்கும்படியாக இருக்கும் போது இந்த லாகவம் அகிஞ்சித்கரம், இது அங்க பயன்படாது. லாகவங்கிறது சுதந்திரமாக ஒரு பிரமாணமும் இல்லை அப்படின்னு சொல்றார். அப்ப சொல்றார், இந்த லாகவம் சுதந்திர பிரமாணமாக இருக்க வேண்டாம். சகர்த்திருக்கத்துவ சாதகமான அனுமான பிரமாணம் இருக்கோ இல்லையோ, அந்த பிரமாணத்துக்கு சகாயம் பண்ணட்டும். அனுமானத்தால கர்த்தா சித்திக்கிறது, அந்த கர்த்தா ஒருத்தன்னு லாகவ தர்க்கத்தினால சித்திக்கிறான்னு ஏன் சொல்லக்கூடாது அப்படின்னு கேள்வி. இந்த கேள்விக்கு பதில் சொல்றார். சகர்த்திருக்கமானாதேவ லாகவ ஹேதுதா தத் சித்தி சேத். இந்த வாக்கியம் கொஞ்சம் சரியா இல்லை, வேற இதுக்கு மேனஸ்கிரிப்ட் பார்த்து திருத்த வேண்டி இருக்கு. நான் அர்த்தம் புரியறது, ஆனா வாக்கியங்கள் அவ்வளவு சரியா இல்லை. அதாவது லாகவ ஹேதுதா தத் சித்தி சேத், அதாவது சகர்த்திருக்க அனுமானம் லாகவங்கிற ஒரு தர்க்கத்தை கொண்டு ஏகஹா கர்த்தா ஈஸ்வரஹா அப்படிங்கறத சாதிக்கலாமேன்னு கேட்கிறார். அப்போ அதுக்கு என்ன சொல்றார், இதிச்சேன்னு கூட பிரிக்கப்படாது. இதிச்சேத் நதாவது அனுமதி மாத்திரே லாகவம் சககாரி. இந்த அனுமானத்துக்கு லாகவம் கூட இருந்து சகாயம் பண்றதுன்னு சொல்றீங்க. எல்லா அனுமானத்துக்கும் லாகவம் கூட இருக்குமா, கூட இருந்து சகாயம் பண்ணுமா, இல்லை இந்த அனுமானத்துக்கு மாத்திரம் சகாயம் பண்ணுமான்னு விகல்பம் பண்றார்.
அனுமதி மாத்திரை. பொதுவான அனுமதியில எல்லா அனுமதிகளுக்கும் லாகவங்கிறது சககாரி காரணம், கூட இருந்து சகாயம் பண்ணக்கூடிய காரணம் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா லாகவம் இல்லாமல் பல இடத்துல அனுமானம் வருது, அது சொல்ல முடியாது. ஏன்னா வியபிச்சாராத் மானாபாவாச்ச, இது எல்லா இடத்துலயும் லாகவ தர்க்கம் கூட இருந்து சகாயம் பண்ணுங்கிறது இல்லையே, பல இடத்துல லாகவ தர்க்கம் இல்லையே. அது மாத்திரம் இல்லை, இந்த லாகவ தர்க்கத்தை எதுக்காக அனுமானத்துக்கு சகாயமா எடுத்துக்கணும்? அனுமானமே அந்த விஷயத்தை சாதிக்கக்கூடிய பிரமாணமா இருக்கும்போது லாகவ தர்க்கம் என்ன பண்ண போறது? அதனால அதுக்கு பிரமாணம் இல்லை. நகி லிங்க பராமர்ஷேபி தத் விளம்பேன அனுமதி விளம்பகா ஏன தத் சககாரி சககாரி அப்படின்னு எதை சொல்லுவோம்? அதுவும் ஒரு காரணமாக இருக்கணும். அந்த காரணம் இல்லாமல் இந்த காரணம் இருந்தும் காரியம் வராம போனால் அப்ப நம்ம என்ன சொல்லுவோம்னா சககாரி காரணம் வரல, அதனால காரியம் வரல, விளம்பமாக இருக்கு. அப்பதான் அது சொல்லுவோம். சககாரியம் ஒரு காரணம். ஆனா இந்த லாகவம் இருக்கே, இது ஒரு காரணமே இல்லை. லாகவ ஞானம் வரலேங்கிறதுக்காக அனுமானம் காத்துட்டு இருக்குமா? காரியம் அனுமானம் வராம போகுமா? அப்படி ஒண்ணும் இல்லை. நமக்கு வியாப்தி தியானம், அக்ஷதர்மதா தியானம் இதெல்லாம் வந்துடுத்து அப்படின்னு சொன்னா அனுமானம் வரத்துக்கு வேண்டிய அத்தனை சாமானும் ரெடியா இருக்கு. லாகவ தியானம் தான் ஒண்ணு இல்லை அப்படிங்கிறதுக்காக அனுமானம் வராத போகுமா? அப்படி இல்லை. நகி லிங்க பராமர்சேபி தத் விளம்பேன அனுமதி விளம்பகா, அப்படி இருந்தா சொல்லலாம் அது சககாரின்னு. அப்படி இல்லையே. ஏன தத் சககாரி சாத் அசாச்ச ஏக கர்த்திருக்கத்துவ சித்தி. ஆகையால இந்த அனுமானத்தை கொண்டு ஏக கர்த்திருக்கத்துவத்தை சாதிக்க முடியாது. ஒரு சமயம் நீ ஏக கர்த்திருக்கத்துவத்தை சாதிச்சுட்டா அந்த ஏக கர்த்தா ஈஸ்வரகாங்கிறது சித்தமாகலாம். ஆனா அதுவே சாதிக்கிறதுக்கு ஒன்னால முடியாது. அனுமானத்துக்கு அந்த சாமர்த்தியம் இல்லை. இப்ப ஒரு பதில் வருது. உச்சதே யத்ர பிரமாணே லகு குரு விஷயத்தா சம்பவதி தத்ர லாகவம் சககாரி கல்பியம் ஸ்யாத் ததஹ லாகவ சககிருத்தாத் மானாதேவ ஏக கர்த்திருக்கத்துவ சித்தி. தார்க்கிகம் பேசினா பாருப்பா, நான் சொல்றது கேளு. லாகவத்தை சுத்தமா ஒதுக்கி விட முடியாது. இந்த அனுமானம் பண்ற விஷயத்திலே அனுமானம் செய்யப்படும் அனுமானிக்கப்படும் விஷயம் லகுவாகவும் இருக்கலாம், குருவாகவும் இருக்கலாம். அப்படின்னு வரும் காலத்திலே லாகவம் சககாரி, லாகவத்தை வச்சிருந்து அத நான் இதுதான் அனுமானம் அப்படிங்கறத நாம நிச்சயம் பண்ணுவோம். எத்திர பிரமாணே குரு லகு விஷயத்தா சம்பவதி தத்திர லாகவம் சககாரி கல்பியம் ஸ்யாத். ததஹ லாகவ சககிருத்தாத்மானாதேவ ஏக கர்த்திருக்கத்துவ சித்தி. அனுமான பிரமாணத்தினால கர்த்தா சித்திக்கிறான். இந்த கர்த்தா ஒருத்தனா இருப்பானா பல பேரா இருப்பானா அப்படின்னு கேட்டா ஒருத்தனா இருந்தா லாகவம் தானே. அதனாலே லாகவத்தினாலே ஏக கர்த்திருக்கத்துவம் சித்திக்கிறது. லாகவா ஏக கர்த்திருக்கத்துவம் சொல்லிட்டா அந்த ஏக கர்த்தா எல்லா விஷயமும் தெரிஞ்சவனா இருந்தா தான் இதை பண்ண முடியும். அதனால அவன் சர்வஜன்னு சொல்லியாகணும். அவன் தான் ஈஸ்வரன் சித்திக்கணும் அப்படின்னு சொன்னான். கிஞ்ச கர்த்தை கிஞ்ச வேதாந்தேஷ்வபி யதோவா இமானி பூதானி ஜாயந்தே இதி தத்விஜிஜ்ஞாசஸ்வ இத்யத்ர ததித்யேகவசனாத். ராகவ தர்க்கம் மாத்திரம் வேணும்னு இல்லை. இந்த கர்த்தா ஏகஹாங்கிறதுக்கு நான் ஸ்ருதி பிரமாணத்தை கூட எடுத்துக்கலாம். எப்படின்னு பார்ப்போம். யதோவா இமானி பூதானி ஜாயந்தே ஏன ஜாதானி ஜீவந்தி யத் பிரயந்தி அபிசம்விசந்தி தத்விஜிஜ்ஞாசஸ்வ தத் பிரம்மேதின்னு வாக்கியம் வருது. இந்த இடத்துல யதஹா அப்படிங்கிறது ஒரு பஞ்சமி. யதஹா அப்படிங்கிற பஞ்சமி ஏகவச்சனம், திவச்சனம், பகுவச்சனம் மூணுக்கும் பொதுவானது. ஏன்னா பஞ்சமி ஸ்தானத்துல இது தசில்ங்கிற பிரத்யம். யஸ்மாத் அப்படிங்கறதையும் யதஹான்னு சொல்லிக்கலாம். யாபியாம் ஏபியா இதை கூட யதஹான்னு சொல்லிக்கலாம், தப்பில்லை. அப்ப யதஹாங்கிறத வச்சுட்டு தீர்மானம் பண்ண முடியாது, வெறும் யதஹா வச்சுட்டு பண்ண முடியாது. ஆனா யதோ ஜாயந்தே தத் பிரம்மா தத் விஜிஜ்ஞாசஸ்வ அப்படின்னு சொல்றது இந்த யசப்தத்தாலே எது சொல்லப்பட்டதோ அதைத்தான் தத்துங்கிற இந்த பதமும் நிர்தேசம் பண்றது. அப்படி பார்க்கும்போது யதஹாங்கிறது பகுவச்சனமாகவோ விவச்சனமாகவோ இருந்தால் தத் விஜிஜ்ஞாசஸ்வ அப்படிங்கிற தத்ங்கிற ஏகவச்சனம் பொருந்தாது.
ஏபியா ஜாயந்தே தானி விஜிஜ்ஞாசஸ்வ யாபியாம் ஜாயத்தே கே விஜிஜ்ஞாசஸ்வ அப்படின்னா இருக்கணும். அப்படி இல்லையே, தத்துன ஏகவச்சனம் தானே அங்க இருக்கு. ஆகையாலே யதகாங்கிறது எத்பதம் ஏகவச்சனத்தை சொல்றது. இந்த எத்பதம் ஈஸ்வரனை சொல்றதுங்கிறது நமக்கு நன்னாவே தெரியும். தத் பிரம்மான்னு சொன்னதானே. அப்ப ஈஸ்வரன் அனுமானத்தினால சித்திச்சாலும் அவன் ஒருத்தன் தான் அப்படிங்கறத இந்த ஸ்ருதியை வச்சுட்டு சொல்லிடலாம். அப்படியானால் நமக்கு லாகவ தர்க்கம் எந்த விஷயத்தை சொல்லி கொடுக்கிறதோ அந்த லாகவம் ஸ்ருதிக்கு அனுகூலமாக இருக்கிறபடியாலே அதை ஒரு பிரமாணமாக ஏற்றுக்க வேண்டிய விஷயமாக இருக்கு அப்படின்னு இவருடைய தார்க்கிகனுடைய அபிப்பிராயம். தஸ்மாத் சப்தார்க்கிஷா சமித சப்தஜிஹ்வாஹ அப்படிங்கிற இந்த வாக்கியத்துல தஸ்மாத்னு ஏகவச்சனம் இருக்கு. யாவா பிருத்திவி ஜனயன் தேவ ஏகஹா அப்படிங்கிற ஸ்ருதியில ஏகஹானே பதம் போட்டிருக்கு. இது ஏகவச்சனா சித்தம். அதனால ஒரே ஈஸ்வரன் தான் அனுமானத்தினால சித்திக்கலாமே அப்படின்னு கேட்டான். அவன் சொல்றார் அந்நேஸ்வரத்துவம் இந்த விஷயத்தை நிராகரணம் பண்றாராம். அந்நேஸ்வரத்வஞ்ச நிராகஷ்டே தல் லோக லோக விதிதேஸ்வர வர்ஜனேன ஓயம் பிரமஹ கதிச்சித் ஈஸ்வரம் அந்யமாகு லோக லோக விதித்த ஈஸ்வர வர்ஜனேன. நீ சொல்றதுல லோக பிரசித்தமான ஈஸ்வர சப்தார்த்தத்தை வர்ஜனம் பண்ற அது சரியில்லை. அது எப்படின்னா இந்த முதல் லோக சப்தத்துக்கு புராணாதி பிரமாணம் அர்த்தம். லோகசப்தேன புராணாதிகம் உச்சது. லோக வேத விதிதம் தல் லோக அங்க லோக லோகன்னு இருக்கு. ஆனா லோக வேதான்னு அங்க பாடம் இருக்குங்கிறது இந்த வியாக்கியானத்தை பார்க்கும்போது தெரியுது. லோக வேதையோர் விதிதம் ஜெகத்கர்த்தத்வேன பிரசித்தா ஈஸ்வரஹ தஸ்ய வர்ஜனேன பரிஹாரேண தம் பரிஹிருத்ய இத்யர்த்தஹ. பிரகிருத்தியாதித்வா திருத்தியான்னு இருக்கணும், பிரகிருத்தியாதி திருத்தியான்னு இருக்கலாம். இந்த இடத்துலயும் தப்பு இருக்கு. இந்த இடத்துல நிறைய சோதிக்க வேண்டிய அம்சங்கள் இருக்கு. அவ்வளவு சுத்தமா இருக்குன்னு சொல்ல முடியல. இப்ப இந்த இடத்துல லோக வேத பிரசித்தமான ஈஸ்வரனை தெரிஞ்சு விட்டுட்டு வர்ஜனேன விட்டுட்டு வேற சில விஷயங்களை இவா ஈஸ்வரன் ஒத்துக்கிறாளே, ஆகையாலே இவா பிராந்தாக அப்படின்னு சொல்றது. யாரு? இந்த தார்க்கிகால சொல்றதும் அதேதான். ஏன்னா அவளும் கடைசியில லாகவ தர்க்கத்தினால ஒண்ணும் பண்ண முடியாததுனாலே யதோவா இவானி பூதானி ஜாயந்தே அப்படிங்கிற வாக்கியத்தினாலே ஏகவச்சனத்தினால ஏகத்துவம் தெரியுது அப்படின்னு தான் சொல்லும்படியாக ஆச்சு. ஸ்ருதி பிராமாண்யம் வேதாந்தத்திலையும் மீமாம்சையிலையும் அபௌருஷேயத்துவம் சொல்லி ததப் பிராமாண்யம் சொன்னதுனாலே ஈஸ்வரன் சித்தமானதுக்கு அப்புறம் தான் ஸ்ருதி பிராமாண்யம் சித்திக்கிறதுங்கிற நிலை இல்லை. அதனால ஸ்ருதி பிராமாண்யம் சித்தம் ஆயிடுத்து பிரமாணபூதமான ஸ்ருதி சொன்னதுனால ஈஸ்வரன் ஏகஹா ஒருத்தன் அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. அனுமானம் இந்த ஸ்ருதிக்கு சகாயம் பண்றதுக்கு எடுத்துக்கலாம். அனுமானம் சுதந்திர பிரமாணமாக எடுத்துக்க முடியாது. அதுக்காக சுத்தமா அனுமானத்தை ஒதுக்கவும் இல்லை. நீ பண்ற அனுமானம் ஓரளவுக்கு தேவைதான். எந்த அளவுக்கு தேவை அப்படின்னு கேட்டா ஸ்ருதியில சொன்ன விஷயத்தை மனசுல வாங்கிக்கிறதுக்கு லோகத்துல இப்படித்தானே இருக்கு பாரு அப்படின்னு நம்ம காமிச்சோம்னா அந்த அனுமானம் ஸ்ருதி சொன்ன விஷயத்தை மனசுல வாங்கிக்கிறதுக்கு நல்லா உபயோகப்படும். நமக்கு சுத்தமா இந்த உலகத்தை படைச்சவர் யாருங்கிற ஒரு விசாரமே இல்லாத சமயத்துல ஸ்ருதி இந்த இத எல்லாத்தையும் சிருஷ்டி பண்ணினவர் ஒருத்தர் இருக்கார் அப்படின்னு சொன்னா அத மனசுல ஏத்துக்கிறது சிரமமா இருக்கும். ஆனா இந்த தார்க்கிகன்னு சொன்ன அனுமானம் இருக்கே, எதெல்லாம் உற்பத்தி ஆகுதோ அதுக்கெல்லாம் நிச்சயமா ஒரு கர்த்தா இருக்கணும் அப்படின்னு ஒரு வியாப்தி இருக்கிறதுனாலே செடி கொடி பூமியை போக்குவரத்து எல்லாமே உற்பத்தி ஆகக்கூடிய வஸ்துவா இருக்கிறதுனாலே இதையும் செய்யற கர்த்தா ஒருத்தர் இருக்கணும் அப்படின்னு யுக்தியை சொல்லிட்டு அந்த கர்த்தாவை பத்தி தான் இந்த ஸ்ருதி சொல்லி இருக்கு அப்படின்னு சொன்னோம்னா அது மனசுல கேட்டே ஏறும். அதனால அனுமானம்ங்கிறது சுத்தமா வேண்டாம்னு சொல்லலே, அந்த அனுமானமானது ஸ்ருதி பிரமாணத்துக்கு சகாயம் பண்ணக்கூடிய ஒரு தர்க்கமாக இருந்து உபயோகப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கா. இதையும் அதே மாதிரிதான் எடுத்துக்கணும். கசிச்சித்து மந்தாக அந்யம் ஹரி இரண்ய கர்ப்பாதிகம் அனீஷ்
அனீஸ்வரம் ஈஸ்வரம் ஜெகத்கர்த்தாரம் ஆகுகு இது. சில பேர் வாஸ்தவமா யாரு ஈஸ்வரன் இல்லையோ, இவருக்கு ஈஸ்வரன் பேரு கிடையாது, ஆனா அவர் தான் ஈஸ்வரன் சொல்றாளாம். அது பிராந்தியால வருது. ஏதயம் கஷ்டித் பிரமஹா அனீஸ்வரஸ்ய ஜெகத்கர்த்திருவ கல்பனாயாம் பிராந்திரேவ காரணம் அயம் பாவஹா. இப்ப ஈஸ்வரன் எதை புராணங்கள் சொல்லலையோ, ஈஸ்வர சப்த வாக்கியமாக யார சொல்லலையோ அவளையும் ஜெகத்கர்த்திருவன ஈஸ்வரனாக யாரோ சில பேர் சொல்றாளே, அது பிராந்தி தான். அந்த பிராந்தி வந்ததுக்கு காரணம் என்னங்கிறத இப்ப சொல்றேன். அயம் பாவஹா பிரம்ம விஷ்ணு ருத்ரேந்திரா சம்பிரசூயந்தே ந காரணம் சம்பு யோ பிரம்மாணம் விதசாதி பூர்வம் யோவை வேதாம்ச பிரகினோதி தஸ்மை இரண்யகர்ப்பம் பஷ்யதி ஜாயமானம் இத்தியாதிஷு. அதே மாதிரி ரிஷிம் பிரசூதம் கபிலம் எஸ்தமக்ரே ஞானீர் விபர்த்தி ஜாயமானஞ்ச பஷ்யேத் இரண்யகர்ப்பம் ஜயாமாச பூர்வம் இது ஸ்வேதாஸ்வதரே. கர்த்தாஹம் சர்வலோகானாம் மம கர்த்தா மகேஸ்வரः தஸ்ய தேவாதிதேவஸ்ய கர்த்தா கோபி ந வித்யதே அத்தோஹம் அஸ்ய வாமாங்கே பிரம்மா சைவ அஸ்ய தக்ஷிணே முகேभ्यः சதுரோ வேதாः சாங்கோபாங்காஸ்ய கிருஷ்ணசः இத்யாதி சிவரஹஸ்யாகமேஷு சஹி சர்வஜகன்னாசः சிசிருக்ஷுः அகிலம் ஜகத் பிரம்மாணம் விததே சாட்சாத் புத்திரமக்ரே சனாதனம் த்ரயஸ்தே காரணாத்மானः சாட்சாத் ஜாதா மகேஸ்வராத் பித்ரா நியமிதாः பூர்வம் த்ரயோபி த்ரிஷு கர்மசு இது வாயவிய சம்ஹிதாயாம் பவான் அக்ரே சமுத்பன்னோ பவான்யாசः தெய்வதைஹி வாமாங்க சமுத்பன்னோங்கிறது சமுத்பன்னஹா இருக்கலாம் போல இருக்கு. பவான் அக்ரே சமுத்பன்னஹ பவான்யாசः தெய்வதைஹி வாமாங்காத் அஸ்ய ருத்ரஸ்ய தக்ஷாங்காத் அஹம் பிரபோः பவோசு ஜகதாந்தாதா தவாபி ச மமாபி ச இதி லைங்கே இதி லைங்கே விஷ்ணு பிரதி சிவவச்சனம் மதங்க ஸ்வேதசம்பூதௌ பிரம்மநாராயணாவிமௌ இதி காளிகாகண்டே தஸ்மாத் பரதரம் நாஸ்தி ஞானஜ்ஞேயாத் சதாசிவாத் விஷ்ணுர்ஜாதோஸ்ய வாமாங்கே பிரம்மா சைவாஸ்ய தக்ஷிணே முகேभ्यः சதுரோ வேதாः சாங்கோபாங்காஸ்ய கிருஷ்ணசः இத்யாதி பாத்மபுராணே ஈஸ்வரச்சேதனः கர்த்தா புருஷः காரணம் சிவः விஷ்ணுர்பிரம்மா சசி சூரியः தேவதாश्चैव சான்வயாः சృஜதே கிரசதே चैव தமோபூதமிதம் யதா அப்ரஜ்ஞாதமிதம் சர்வம் ததா ஹி ஏகோ மகேஸ்வரः இத்யாதி மகாபாரதே சாந்தி பர்வணி. இந்த மாதிரி என்ன சொல்ல போறார் அடுத்ததும் படிச்சு விடுறேன். யோ சிருஜத் தட்சிணாதங்காத் பிரம்மாணம் லோகசம்பவம் வாமபார்ஷ்வாத் ததா விஷ்ணும் லோகரக்ஷார்த்தமீஸ்வரः யுவாந்தே சமாபன்னே ருத்ரம் பிரபு ரசாத்ரியதே இது ஆனுசாசனிகே பர்வணி. பிரம்மவிஷ்ணு சிவாः சர்வே ஸ்தாவராணி சரிஷ்ணவः சம்பூதான்யேவ பவதோ விலீனானி பவந்தி அஹோ இது ஸ்காந்தே ஹரி ஹிரண்ய கர்ப்பயோர் ஈஸ்வராதுத்பத்தி ஸ்ரவணாத். அவ்வளவு தூரம் போடுது. இன்னும் மேற்கொண்டு வரக்கூடிய இதுலயும் விசேஷமாக அந்த ஈஸ்வரன் தான் காரணம், பிரம்மாவோ விஷ்ணுவோ இல்லை அப்படிங்கிற சொல்லக்கூடிய வாக்கியமாகத்தான் மேற்கொண்டு வருது. இது என்ன சொல்ல வர்றாருன்னு பார்ப்போம். இப்ப இது எல்லாமே பிராந்தி தான் காரணம்னு சொல்லிட்டாரோ இல்லையோ. அப்ப அவன் என்ன கேட்பான், இது பிராந்தி ஒண்ணும் இல்லை, இதெல்லாம் அதுக்கு வேண்டிய பிரமாணங்கள் இருக்கு, அந்த பிரமாணம் மூலமாகத்தான் நான் இந்த காரணங்களை சொல்றேன், இந்த பிராந்தின்னு நீ என்னமா சொல்ல முடியும், இந்த மாதிரி ஏன் பிராந்தி வந்தது, அது காரணம் என்ன, பிராந்தின்னு சொல்லவே முடியாதுன்னு கேட்பான். அதுக்கு அவர் சொல்றார், நான் இப்போ பல வாக்கியங்கள் சொல்ல போறேன். முதல்ல ஸ்ருதி வாக்கியங்கள், அப்புறம் ஸ்வேதாஸ்வதர ஸ்ருதி வாக்கியங்கள், அப்புறம் சிவரகசிய ஆகம வாக்கியங்கள், அப்புறம் புராண வாக்கியங்கள், வாஜவீய சம்ஹிதா, லிங்க புராணம், காளிகா கண்டம், பாத்ம புராணம், மகாபாரதே சாந்தி பருவ, ஆனுசாசனிக பருவ, இந்த ஸ்காந்தம், இத்தனை வச்சனங்களை வரிசையா காமிக்கிறார். இந்த வச்சனங்கள் எல்லாம் என்ன சொல்லியிருக்குன்னு கேட்டா,
பிரம்மாவோ விஷ்ணுவோ இவா ரெண்டு பேருமே பரமேஸ்வரனிடத்திலே சிவனிடத்திலிருந்து உற்பத்தி ஆகிறார்கள் அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு. அதனாலே சிவனை காரணமாக சொல்லி அவருடைய ஒரு பக்கத்திலிருந்து பிரம்மாவும் ஒரு பக்கத்திலிருந்து விஷ்ணுவும் உற்பத்தியானதாக சொன்னதுனாலே என்ன தெரிகிறது அப்படின்னு கேட்டா, ஜகத்துக்கு காரணமாக சொல்றத இவா ரெண்டு பேரையும் சொல்ல முடியாது. ஏன் சொல்ல முடியாது? ஜகத்துனா எல்லா காரியங்களையும் சேர்த்து சொல்லணும். தன்னை அந்த ஜகத்துக்குள்ளே உற்பத்தி ஆகக்கூடியது எல்லாமே அடங்கும் போது அந்த பிரம்மாவும் விஷ்ணுவும் கூட அந்த காரியத்துக்குள்ள அடங்குறார். அப்படி அடங்குறதுனாலே அவரையே சேர்த்து எல்லாத்துக்கும் காரணமாக சொல்லப்படுறது அவராக இருக்க முடியாது. அதனாலே சிவன் தான் அந்த ஈஸ்வர சப்த வாக்கியம், அவர் தான் ஜெகத்துக்கு காரணம் சுசி பிரதிபாத்தியமாக இருக்கு. அப்படி இருக்கும்போது அவரை விட்டுட்டு மற்றவாழ ஜெகத்காரணம்னு ஈஸ்வரம்னு சொல்றது அது பிரமாணம் இல்லாத விஷயம், அதே சமயத்துல பிராந்தியால சொல்லக்கூடியது அப்படின்னு இந்த ஸ்லோகத்துல நிரூபணம் பண்ணலாம். நம்ம இதோட வச்சுப்போம்.